இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை எப்படி காண்பிக்கிறார்? அதுல இருக்கிறவர்களுடைய தகுதியை காண்பிக்கிறார். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறார். நாம என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இங்க இருக்கிற மாதிரியே அங்க உனக்கு இருக்கும், தயவு செய்து வந்து சேர்ந்துருப்பா. கரண்ட் எல்லாம் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ் கூட இருக்கும், அமேசான் பிரைம் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இது இல்லாட்டி அங்க எங்க வரமாட்டாங்க, பரலோகம் வரமாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை கேட்க, பரலோகத்துல இன்டர்நெட் இருக்குமா? அது இல்லாத பரலோகம் என்னையா பரலோகம்? இனி வரக்கூடிய பிரசங்கிமார்கள் பரலோகத்துல இன்டர்நெட் இருக்குன்னு சொல்லுவாங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. தியேட்டர் இருக்குன்னு சொன்னவங்க, டிவியில தியேட்டர் இருக்குன்னு சொன்னவங்க, அங்கு படம் போட்டு காண்பிக்கப்படுகிறது, இயேசுநாதர் படம் போட்டு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னவர்கள் இன்டர்நெட் இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க. ஏன்னா நமக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று ஆகிவிட்டது. ஐயா, அங்க கரண்ட் இருக்கோ இல்லையோ, பரலோக ராஜ்யமே இல்லாம டைரக்டா நம்ம பரலோகம் போறோமோ இல்லையோ, எதை பத்தியும் நமக்கு கவலை இல்ல. தேவன் சொல்லக்கூடிய அந்த தகுதி ரொம்ப முக்கியமா இல்லையா? யோவான் ஸ்நானனை விட மிகப்பெரிய ஒரு தகுதியோடு அங்கு சிறியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம். அவ்வளவு எளிதா எல்லாத்துக்கும் ஆண்டவர் தந்துவிட மாட்டார். அதுவும் நமக்கு தெளிவாய் புலப்படுகிறது. தயவு செய்து மற்ற ஜனங்களை நம்பாதீங்க. ஆண்டவருக்கு எல்லாரையும் இழுத்துட்டு போகணுங்கிறது இல்ல. அந்த ஆசை இருந்தாலுமே அவர் அதை செய்வதில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுகிறார்? சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் எல்லாரும் மனம் திரும்பவில்லை என்பதும் அவருக்கு தெரிகிறது. மனம் திரும்புகிறவர்களை மட்டும் அவர் கொண்டு போகிறார்.